சொந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டா கண்டுகொள்ளாம இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுங்க. அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பாக்குறதுக்கு அனுமதி இல்லை, இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன், நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்க யாரு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு போர்வை? எதுக்காக இவ்வளவு இவ்வளவு ஒரு தடை, இவ்வளவு பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளோ பேரியர்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாமல். எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாமல் மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸாக இருப்பாங்க, ஃபேமிலி க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க, வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவரே வெளியே வந்தால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க, எல்லாரும் காரில் விண்டோவை இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார், அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்கள் மேலே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க, அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர என்னோட தனிப்பட்ட நான் பார்த்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறாரு. அது நிறைய டைவர்ஸ் நடக்குது, ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கான நல்லது செய்யுங்க. என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் இன்னைக்கு நிறைய நடக்குது, ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன் டைவர்ஸ்ங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குதுதான். எல்லா இடத்துலையும் என்ன நடக்கும்னா மனைவியோட வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கோம், நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து இன்னைக்கு கோர்ட்டில் கேஸு, இதெல்லாம் நடக்கும், பார்த்துருக்கோம். பட் ஆனால் மனைவியே போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவர் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்கிறது, இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேலே எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்கலாம் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமாக தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃபை வந்து நம்ம பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு பேசுறது. பட் பப்ளிக்கா நீங்க த்ரிஷாவை வெளியே கூட்டிட்டு வந்தனாலதான் பேசுறோம். உங்களை ஒரு லீடரா மதிச்சு நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல, நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே, உண்மையான நட்பு. இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நண்பன் வந்து தப்பா நம்மளை நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா பொது வெளியில நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா வேணாம் உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீ தனியா வாப்பா நான் தனியா வரேன் அப்படி சொல்றது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படிதானே இருக்கணும். கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார் அஞ்சாலம்மை போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு, அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது பிரகாரம் செயல்படலன்றனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். சரி ஓகே, நாளைக்கு இன்னொரு கல்யாணத்துல இன்னொரு நடிகை கூட்டு வர்றாரு, நம்ம இந்த நடிகை தான் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூஃப் பண்ணவோ நமக்கு வேலை இல்லை, புரியுதா? அவர் ஒரு லீடர், நீங்க ஒரு லீடர், உங்க மனைவி உங்க மேல இவ்வளவு அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேல இவ்வளவு சொல்றாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேல இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லாம் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியா கப்பலா வர்றீங்க.
ஓ அண்ணன் ஜாலியா இருக்காரா அப்படின்னு எடுத்துப்போமா? அண்ணன் கோவா ட்ரிப்பு போறாரு, ஓகே, அதை பத்தியும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் பேசாதீங்கடா, அண்ணன் ஜாலியா இருக்காரு. இங்க பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறா, அண்ணன் இப்ப இந்த ஊர் ட்ரிப்பு போயிருக்காரா, அண்ணன் ஜாலியா இருக்காரா, இப்படி எடுத்துப்போமா? தமிழக மக்களுக்கு, நாளைய இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு, அங்க படம் ரிலீஸ் ஆகல, நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மறுக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க, அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? யாராவது அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா, அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல, அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன், எங்க அப்பா, என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம், நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், கூல ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு?